போமா இன்றைக்கு கதைக்க வந்த டாபிக் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. கவனி அரிசிக்கு பிறகு மோஸ்ட் பாப்புலரா இன்ஃப்ளூயன்ஸ் கதைக்கிற அரிசி வந்து மாப்பிள்ளை சம்பா. நான் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றேன். நான் மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றேன். மாப்பிள்ளை சம்பாண்டா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவனி அரிசிக்கும் மாப்பிள்ளை சம்பாவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கவனி அரிசியில ஆன்டோ ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. மாப்பிள்ளை சம்பால மிச்ச எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு. இதை வந்து முந்தின காலத்துல கல்யாண வீடுகள்ல சமைச்சு கொடுப்பினமாம். ஏன்னு சொன்னா இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் தான் அதுக்கு காரணம். இதுக்கு வந்து நல்ல என்டூரன்ஸ் ஸ்டெமினா கொடுக்கும். அதை தவிர இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தும். இன்னொன்று ஏஜிங் ப்ரோசஸை குறைக்கும். அதை தவிர டயபெட்டிக் நல்ல வேண்டாம். இது வந்து சுகரை உங்களோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணும். கொலஸ்ட்ரால், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்ல. அதை தவிர இதில் இருக்கிற ஃபைபர் வந்து எங்களோட கட் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டா டாக்டர் பேலுக்கு உங்களை நல்லா பிடிக்கும். அது தவிர இதை என்னென்று சாப்பிட்றேன்னா 3 மணித்தால நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அவிச்சு சாப்பிடுங்கோ. இதை எவ்வளவு சாப்பிட்றேன்னா 1 கப் வரைக்கும் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நான் சொன்னேன் இது எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கட லைஃப் ஸ்டைலில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஆட் பண்ணுவோமா? அட்லீஸ்ட் 1 கிழமைக்கா 2-3 தடவை மாதத்துக்கு ஆட் பண்ணினா உடம்புக்கு நல்ல. இப்போ கொஞ்சம் சிந்திச்சு இதை